அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானின் 14 ட்ரோன்கள் ஊடுருவல், 8 ட்ரோன்களை இடைமறித்த பாதுகாப்பு படை. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து வளைகுடா நாடுகள்லேருந்து 1,30,000 இந்தியர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளதாக முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்து சண்டை நிறுத்தவும் வாய்ப்பில்லை, பேச்சுவார்த்தைக்கும் வாய்ப்பில்லை, கடைசி வரை போராட ஈரான் ராணுவம் தயார் என அறிவித்த ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்து சவுதி அரேபியாவின் மன்னர் முக்கிய அறிவிப்பு, குவைத்திற்காக அனைத்து எல்லைகளை 24 மணி நேரம் திறந்துள்ளதாக அறிவித்துள்ளார். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14 ஈரானிய ட்ரோன்கள் குவைத் வான்பகுதியில் ஊடுருவியதாக குவைத் பாதுகாப்பு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரான பிரிகேடியர் ஜெனரல் சவுத் ஒத்தபி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள். இதில் 8 ட்ரோன்கள் வெற்றிகரமாக விண்ணிலே இடைமறிக்கப்பட்டுள்ளதாகவும், 3 ட்ரோன்கள் குவைத்திற்கு வெளியே சென்று விழுந்ததாகவும், 3 ட்ரோன்கள் குவைத் ஏர்போர்ட்டை தாக்கியுள்ளதாக பிரிகேடியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த ட்ரோன் தாக்குதலால் 3 வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல சிலருக்கு ஒரு டவுட் வரலாம், குவைத்லேயும் ஏர்போர்ட் இருக்குது, சவுதி அரேபியாவிலும் ஏர்போர்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது சவுதி அரேபியா ஏர்போர்ட் மட்டும் ஓப்பனில் இருக்குது, ஏன் குவைத் ஏர்போர்ட் ஓப்பனில் இல்லைன்னு ஒரு கேள்வி எழலாம். அது ஏன்னா ஈரானுடைய நேர் திசையில் குவைத் ஏர்போர்ட் அமைந்திருக்கு. அதனால தான் குவைத் ஏர்போர்ட் பலமுறை தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கு. ஆனால் சவுதி அரேபியாவின் கசிமா ஏர்போர்ட், ரியாத் ஏர்போர்ட், தமாம் ஏர்போர்ட் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான திசையில் அமைந்துள்ளதால் சவுதி அரேபியாவின் ஏர்போர்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதில்லை. அதுபோல சவுதி அரேபியாவின் மன்னர் கிங் சல்மான் அப்துல் அசீஸ் அல் சவுத் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, குவைத் இல்லாமல் சவுதி அரேபியா இல்லை, சவுதி அரேபியா இல்லாமல் குவைத் இல்லை. இரண்டும் சகோதர நாடுகள். எங்கள் நண்பன் தாக்கப்படுகிறான் என்றால் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதே எங்களது முதன்மையான நோக்கமாகும். ஆகையால் சவுதி அரேபியாவின் அனைத்து பார்டர்களும் குவைத்திற்காக 24 மணி நேரம் திறக்கப்பட்டு இருக்கும் என சவுதி அரேபியாவின் மன்னர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமன், அரபு எமிரேட்ஸ் ஆகிய 6 GCC நாடுகளிலிருந்து இதுவரை பார்த்தீங்கன்னா சுமார் 1,30,000 இந்தியர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளதாக அரபு டைம்ஸ் பத்திரிகையில் செய்தி வெளியாகியுள்ளது. அதுபோல ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருமான அப்பாஸ் அல் அரக்சி அவர்கள் இப்போ என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா, நோ சீஸ்ஃபயர், நோ நெகோசியேஷன். சண்டை நிறுத்துவதற்கு சான்ஸே இல்லை, பேச்சுவார்த்தைக்கும் சான்ஸ் இல்லை. இந்த சண்டை எவ்வளோ தூரம் போகுதோ போகட்டும், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை ஒரு கை பார்க்காமல் விடமாட்டோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க ஈரான் அமைச்சர் பேசிய வீடியோ. We never asked for a ceasefire and we have never asked even for negotiation. We are ready to defend ourselves as long as it takes. அதுபோல ஈரான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டு வைத்துள்ளது. அதாவது நாங்கள் குவைத், சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய GCC நாடுகளில் உள்ள அமெரிக்கா ராணுவ தளங்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறோம். நாங்கள் பயன்படுத்தும் ட்ரோன்கள் அனைத்தும் ஷாஹர் ட்ரோன்கள். ஆனால் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட லூனா ட்ரோன்கள் அனைத்தும் ஈரானின் ஷாஹர் ட்ரோன்கள் போலவே காப்பிகேட் செய்யப்பட்டு சவுதி அரேபியா, குவைத், கத்தார், ஒமன், பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் மீது இஸ்ரேல் ராணுவம் ட்ரோன்களை ஏவி வருவதாக ஈரான் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த சண்டையை நிறுத்த மாட்டான், ஈரானும் அமெரிக்காவுக்கு அடி பண்ணிய போகிறதா இல்லை. இந்த சண்டையில் பாதிக்கப்படுவது அப்பாவி பொதுமக்கள் தாங்க. இன்னும் இந்த சண்டை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் நீடிச்சா போதும், இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை உட்பட அனைத்து நாடுகளிலும் பெட்ரோல், டீசல், கேஸ் விலையும் எகிரிடும். அத்தியாவசிய பொருட்களையும் ஆட்டோமேட்டிக்காக எகிரிடும். உலக நாடுகள் அனைத்தும் இப்போ உடனடியாக ஒன்று சேர்ந்து இந்த சண்டையை நிறுத்த குரல் கொடுத்தால் மட்டுமே இப்போதைக்கு இந்த சண்டை முடிவுக்கு வரும். இதனால் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான குடும்பங்கள் குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளை நம்பியே இந்தியா, இலங்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கல்ஃபை விட்டு அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அதுபோல் உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 298 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 50 தினார் 68 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 912 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.